இவர் எதுக்கு இங்க வந்து நிக்கிறாரு? தெரியல, வா போய் பார்க்கலாம். கேளு வினோ. ஏங்க? அட, நீங்களும் வந்துட்டீங்களா? விசாரிச்சிட்டேங்க, ஆட்டோ சவாரி போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துரும். அது சரிங்க, நீங்க எங்க இங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்க பணத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் வந்தேன். அதுவும் என்ன 1 ரூபா 2 ரூபாயா? 25,000 ரூபாய் பணம். அதை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. அனாமத்தா போட்டு விட்டுற முடியுங்களா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் விசாரிச்சிட்டேன். ஆட்டோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், கவலையப்படாதீங்க, உங்க பணம் கிடைச்சிரும். அது சரிங்க, தொலைஞ்சது ஏன் பணம்? எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு கடையை விட்டுட்டு எனக்காக இப்படி அலையணும்? அண்ணாச்சி உங்களை நம்பிதான் கடையை ஒப்படைச்சிருக்காரு. இப்படி அலட்சியமா இருந்தா எப்படிங்க? ஐயோ, நான் ஒன்னும் பொறுப்பு இல்லாமல் இங்க வரலீங்க. உங்களுக்காக அண்ணாச்சி கிட்ட இருந்து நான் கடனா வாங்கின பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி அவர் அனுமதியோட தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன அக்கறைன்னா? எங்க அன்னைக்கு கோவில நான் மயக்கம் போட்டு விழுந்தனே, கோவில்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருந்தீங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் எனக்கு என்னன்னு போல, நீங்க மட்டும் எதுக்கு எனக்கு உதவி பண்ணீங்க? அப்புறம் நான் ஸ்கூல்லயும் மயக்கம் போட்டு விழுந்தேன். இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க கூப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு வந்ததுனால நீங்க உதவுனீங்கன்னு. அப்படி பார்த்தாலும் நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்க? எதுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க? உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க என் மேல அக்கறை காட்டணும்? ஐயோ, அதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்துல பண்றதுங்க. எதுக்கு அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறீங்க? இதோ பாரு சாமி, ஏங்க உங்களுக்கு மட்டும் மனிதாபிமானம், ஈவு, இரக்கம் இதெல்லாம் இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு நன்றி கடன்லாம் இருக்க கூடாதா? அநியாயமா இருக்குங்களே. ஏங்க நீங்க என்ன கடவுள் கிட்ட போய் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான வரத்தை என்ன மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வந்திருக்கீங்களா? என்ன காப்பாத்தி உதவி பண்ண உங்களுக்கு பதில் உதவி பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வந்தேன். ஆனா நீங்க என்ன கட்ட விடல. இப்ப காணாம போன பணத்தையாவது கண்டுபிடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அது கூட வேண்டாம்னா எப்படிங்க? நீங்க உதவணும்னு நினைச்ச அந்த மனசுக்கு நன்றிங்க, அதுவே எனக்கு போதும். அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, நீங்க கிளம்புங்க. அப்படிலாம் போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துருங்க. உங்ககிட்ட இருந்து காணாம போன பணம் நல்லபடியா உங்ககிட்ட திரும்ப வந்து சேர்ந்துருச்சுங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். அம்மா சொன்ன அடையாளத்தை வச்சு பாக்குறப்ப நிச்சயம் இந்த ஆட்டோல தான் வினோதினி போயிருக்காங்க. இதை மடக்கி பிடிச்சி விசாரிச்சா தெரிஞ்சிடும். கடவுளே, அவங்க பணத்தை இந்த ஆட்டோல தான் தொலைச்சிருக்கணும். எப்படியாவது அதை அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அண்ணே, அண்ணே, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஆட்டோ வரலையே. ஏப்பா, அது என்ன ட்ரெயினா? சொன்ன டயத்துக்கு பிளாட்ஃபார்ம்ல வந்து நிக்கிறதுக்கு? அது ஷேர் ஆட்டோப்பா, முன்ன பின்ன தான் வரும். வெயிட் பண்ணு. சரிண்ணே சரிண்ணே, வெயிட் பண்றோம், சும்மா தான் கேட்டேன்.